ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பேரண்ட் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நேற்றே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க ஃபோட்டோ வந்து ராஜீவ் வந்து மீனாக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ மீனா பார்க்குறாங்க, பார்த்துட்டு பர்றா அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துலேயே தங்கமயில் இருந்துட்டு, என்ன ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இங்கே பாருங்க ராஜியும் நம்ம கதிரும் பீச்சில் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அரசி மீனா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு இருந்தோமே கோமதியும் வராங்க. என்ன இவ்வளோ ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காங்க, என்னடி இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வராங்க. வந்து பார்த்தா இவங்க பீச்சில் எடுத்த ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம கோமதி அவங்களையே மீறி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஐயோ இந்த கதிர்பையே எவ்வளோ மாறிட்டான்ல, சந்தோஷமாக இருக்குது, அவன் எப்படி இருக்கிறான் பாரு, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கான், பீச்செல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கான். ஏன்னா கதிர் வந்து பிடிக்காம தான் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு மாதிரி பிடிச்ச இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிருக்கானேன்ற ஒரு சந்தோஷத்தில் சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளோட இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கமயில். ஆமாம் இப்போ என்ன பீச்சுக்கு தானே கூட்டிகிட்டு போனாங்க, சரணமாமா என்ன கூப்பிட்டு போயிருக்காங்க, செந்தில் வந்து ராஜியை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி இவனும் கூப்பிட்டுட்டு போயிருக்கான், இதில் என்ன இருக்குது அப்படின் போது அச்சோ உளறிட்டோம்னு யோசிக்கிறாங்க. அப்போ மீனா, இல்லைக்கா நம்ம கதிர் அவ்வளோவா ரொமான்டிக்கான பர்சன் இல்லை, அதனால் அவள் இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கானு கொஞ்சம் ஷாக்கிங்காக அத்தை கேட்டுட்டாங்க. அப்படின்போது ரொமான்டிக்கான பர்சனாக இல்லைனாலுமே கதிர் வந்து ராஜியை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் என்ன அப்படின்னு துருவி துருவி கொஷின் கேட்குறாங்க. அப்போ நம்ம கோமதி, இங்கே பாருமா நீ டீச்சர் தான், அதுக்கு நீ ஏமா இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்றாங்க. என்ன பதில் சொல்லலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே அரசி ஒரு பதில் சொல்கிறாங்க. அண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கதிர் அண்ணா லவ் பண்ணது கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது, அந்தளவுக்கு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிச்சு தெரியுமா அப்படின்போது மீனா பிடிச்சிட்டாங்க. ஆமாம் இப்போ நம்ம மாமாவை கூட பாருங்களேன், உருன்னு தான் எப்போதுமே இருக்கிறாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அத்தை கூட எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கதிரும் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இதை சமாளிச்சுட்டு, சரி நீங்கள் 2 பேரும் ஃபோன் பாருங்கள், பூ கட்டிட்டு இருந்தாங்க தங்கமயில், அப்படியே வந்து அரசிக்கும் பூ கட்டுறதை சொல்லி கொடுமா, நாங்கள் கிச்சனில் கொஞ்சம் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் மீனாவும் கிளம்பிட்டாங்க. விட்டா இவன் நிறைய கேள்வி கேட்பா அப்படின்ட்டு. அண்ட் அங்கே போயிட்டு நம்மளோட கோமதி பயப்படுறாங்க. கண்டுபிடிச்சிருக்க மாட்டாதனடி, நம்ம வந்து நான் எதுவும் வளரல தானே அப்படின்போது, அத்தை அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி தான் இருக்கும், நம்ம சொல்கிறத அவங்க நம்பிட்டாங்க, நீங்கள் ஏன் சும்மா போட்டு பயந்துக்கிறீங்க அப்படின்னு. சரி ஓகே பரவாயில்லடி, இந்த பையன் இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கான், நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும் போது கவலைப்பட்டேன், ஆனால் இப்போ என் முடிவு சரின்ற சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயோ சர்டிஃபிகேட்ஸ்க்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. லைக் பயப்படுறாங்க. அம்மா சர்டிஃபிகேட்டை வந்து கரஸ்பாண்டன்ட் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, நான் என்னம்மா பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கே இருந்தால் நான் மாட்டிக்குவேன், நான் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்போது, கிறுக்கி சும்மா இருறி, என்ன இப்போ நைட்டாவா உன்னை வந்து சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி அனுப்பிடுவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நைட் எனக்கு யோசிக்க டைம் கொடு, காலையில் நான் ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவோட சொல்கிறேன் அப்படின்றாங்க. அந்த நேரம் கரெக்டாக நம்ம சரவணனும் வரும்போது அவங்க உடனே ஃபோனை வச்சிடுறாங்க தங்கமயில். வச்சதுமே நம்ம சரவணன் வந்துட்டு, யார்கிட்ட மயில், அவங்க அம்மாட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன்போது, ஆமாம்மான்னு. அப்போது அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்த நீ என்னை பார்த்ததும் ஃபோன் கட் பண்ணுறேன்னா, உனக்கு அவங்கள விட நான் தான் முக்கியமா அப்படின்னு ரொம்ப அவசியம் இந்த கேள்வின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். அப்போ நம்ம தங்கமயில், ஆமாம் அப்படியெல்லாம் இல்லை, சரி தலைவலி சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு தலைவலி போச்சு இன்னொரு தலைவலி வந்துருச்சு அப்படின்னு அவங்க சரவணன் சொல்கிறாங்க. அது கூட அவர் தெரியாமல் என்ன தலைவலி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம மயில் சொல்லலாம் மாமா அந்த சர்டிஃபிகேட்டு அந்த ஸ்கூல் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம்னு வர்றதுக்குள்ளே பாண்டியன் வெளியே கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுமே எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அங்கே பார்த்தா அவர் எல்லாரும் கூப்பிட்டு வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம கோமதி கிட்ட வந்துட்டு இவரை பற்றி கேட்குறாரு, கதிரை பற்றி. கதிர்கிட்ட பேசிட்டே அவன் கிளம்பிட்டானா அப்படின்போது, அவன் கிளம்பிட்டான் காலையில் வந்துடுவான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருடா இந்த ஃபோன் நம்பர், ஒருத்தரோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இவர்கிட்ட நீ சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னால் 2 நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு, காலையில் நீயும் மயிலும் போய் பாருங்கள், அவர்கிட்ட சர்டிஃபிகேட் அரேஞ்ச் பண்ணிடுங்க, வாங்கிட்டு ஸ்கூலில் கொடுத்துருமா அப்படின்றாங்க. தங்கமேல் அப்படியே பேய் அடித்த மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கிற, உனக்கு புரியுது தானே, சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருதானம்மா அப்படின்போது, இல்லைம்மாம்மா அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு. என்னம்மா அவசியம் இல்லைன்னு போது, இல்லை சர்டிஃபிகேட்டு கிடச்சிருச்சா அப்படின்றாங்க. சர்டிஃபிகேட்டு கிடச்சிருச்சா அப்படின்போது நம்ம மீனா கேட்குறாங்க, அக்கா அதை பஸ்ஸில் ஏதோ தொலைச்சிங்கன்னு சொன்னீங்க, அது எப்படிக்கா கிடச்சிச்சு அப்படின்போது, நாங்கள் பஸ்ஸில் தொலைச்சதான் நினச்சிக்கிட்டோம் மீனா, ஆனால் பார்த்தா அது வீட்டில் தான் இருந்திருக்கு, வீட்டில் எங்கள் அம்மா இன்றைக்கி ஏதோ வீடு க்ளீன் பண்ணியிருக்காங்க, அப்போ பார்த்தா வீட்டு பத்திரத்துக்கு கூட அது இருந்திருக்கு அப்படின்னு. வீட்டு பத்திரத்துக்கு கூட சர்டிஃபிகேட் இருக்கா, என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்போது, நம்ம பழனி மாமா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் பாருங்க,
ஆமாம்மா. நான் கூட தான் இப்படி பிரஷ்ஷ பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கூட தேடிட்டு இருந்தேன் அப்படின்போது, நம்ம செந்தில் சொல்றாரு, "பிரஷ்ஷும் சர்டிஃபிகேட்டும் ஒண்ணாமாம்மா. என்ன நீங்க பேசுறீங்க?" அப்படின்போது, "ஏன்டி இவ்வளோ அஜாக்கிரதையா இருக்கிற?" அப்படின்ற மாரி கோமதி திட்டுறாங்க. சரி எப்படியோ சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு தானே, சரி குடுத்துருமா அப்படின்போது, மயில் அடுத்த பிட்டு போடுறாங்க. என்ன அப்படின்னா, "நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்திகிட்ட பேசினேன் மாமா. அவ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றா. அவ என்ன கேட்டா, நான் ஸ்கூல்ல இப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லும்போது, நீ படிச்ச படிப்புக்கு நல்லா கவனிக்கணும். நம்ம படிச்ச படிப்புக்கு இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு சம்பளமா? அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால அவ இருக்க கம்பெனிலே நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு. அது என்ன கம்பெனின்னு கேட்டா, அது ஏதோ இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்கலாம் ஆள் எடுக்கிற கம்பெனி அப்படின்றாங்க. அப்போ இவரு சொல்றாரு, "அது எதுக்கும்மா சம்பளம் ஜாஸ்தியா இருந்தாலும், இது ஸ்கூல்னா உனக்கு வேலை கம்மியா இருக்கும் தானம்மா?" அப்படின்போது, "இல்லம்மாம்மா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நின்னுக்கிட்டே இருக்கணும். முதுகு வலிக்குது. இந்த குழந்தைங்க கூட கத்தவே முடியல." அப்படின்போது மீனாவும் சொல்றாங்க, "ஆமா மாமா அது கரெக்ட்டு தான். ஏன்னா சின்ன குழந்தைங்கன்னும்போது மேனேஜ் பண்ண கஷ்டம். பெரிய பசங்கன்னா கூட மேனேஜ் பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்கள பண்றது கஷ்டம் தான் அப்படின்போது, "ஓ! அப்படியா? உனக்கு கஷ்டமா இருக்கா? சரி ஓகே. அப்போ உனக்கு புடிச்ச வேலைய இது பண்ணிக்கோ. பட் எங்க இருக்கு?" அப்படின்போது அது ரொம்ப தூரமா சொல்றாங்க. தூரமா சொன்னதும் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்ப தங்கமயில் நெனைக்கிறாங்க, ஸ்கூல் வேல புடிக்கலன்ட்டோம். தூரமா வேலைக்கு நம்மள அனுப்ப மாட்டாங்க. அப்படியே வீட்ல உட்காந்துக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்ப நம்ம பழனி சொல்றாரு, "எதுக்கும்மா நீ அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு, இங்க பக்கத்திலேயே ஏதாவது வேலை இருந்தா பாரு. இல்லன்னா வீட்லயே இரும்மா" அப்படின்னு பழனி சொன்னதுமே கோமதி திட்டுறாங்க. "டேய் சும்மா இருடா. அவ வயசுல நானும் இப்படி வீட்ல உட்காந்துட்டு இன்னைக்கு நான் கவலைப்படுறது உனக்கு புரியாது. அதனால நீ ஏதோ ஒரு வேலைக்கு ஸ்கூலுக்காவது நீ போகுடி" அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட அரசி இருந்துட்டு, "அம்மா அன்னைக்கு தான் அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்றாங்கல்லம்மா, அவங்க அதுக்கு வேண்டாம்" அப்படின்றாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்ம பாண்டியன் சொல்றாரு, "சரி இதெல்லாம் இருக்கட்டும். அவளுக்கு பிடிக்காத வேலைக்கு அவ வேண்டாம். சரி நீ பாரும்மா முதல்ல பழனிக்கு கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலைக்கு போறத பத்தி யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்றேன்ம்மா. உனக்கு அந்த வேலை கஷ்டமா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன்" அப்படின்னாங்க. ஸோ ஒரு வழியா மயில் ஆசைப்பட்ட மாரி இனி ஸ்கூல் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. மீனாவும் சொல்லிட்டாங்க, "அக்கா ஒரே மாசத்துல வேலைக்கு போய் நின்னு அடுத்த வேலை அதுவும் பெரிய சேலரியோட சூப்பர்க்கா" அப்படின்றாங்க. ஐயோ! சரிம்மா, சரிம்மா அப்படின்ற மாரி முடிஞ்சிருச்சு. அடுத்த சீன்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளோட ராஜி அண்ட் கதிர் தான். ஸோ இதில கார்ல வந்துட்டுருக்கிறாங்க. நல்ல லவ்வபலா ரொமான்டிக் சாங்ஸா போட்டுட்டு வராங்க. அப்புறம் அந்த கஸ்டமர் கேட்குறாரு, "என்னம்மா எக்ஸாம்லாம் நல்லா பண்ணியம்போது, நல்லா பண்ணேன்" அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, "ஒய்ஃப எக்ஸாம்க்காக இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வர ஹஸ்பண்ட நான் பார்த்ததே இல்ல. அவன் பரவாயில்லைல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் சொல்றாரு, "உனக்கு படுத்து தூங்கணும் அப்படின்னா, நீ பின் சீட்டுக்கு வாம்மா. நான் கூட முன்னாடி உட்காந்துக்கிறேன். நீ வந்து என்ன கஸ்டமர்லாம் யோசிக்க வேணாம். இங்க வந்தா வரியா?" அப்படின்போது, "இல்ல சார் நான் இங்கேயே இருந்துக்கிறேன்" அப்படின்றாங்க. அவரும் இருந்துட்டு, "இல்ல சார் ராஜி இங்கேயே உட்காந்துக்குவா" அப்படின்போது, "ஓ! புருஷன் பொண்டாட்டி ஒண்ணா தான் வரணும்னு நினைக்கிறீங்க. சரி, சரி" அப்படின்போது, "சார் அப்படிலாம் இல்ல சார்" அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சொல்றாரு, "இங்க பாரும்மா, இதுதான் அவன் என்ன முதல் தடவ என்ன இப்படி டிரைவரா வந்ததில்ல. இதுக்கு முன்னாடி 2, 3 தடவ அவன் கூட வந்திருக்கேன். ஆனா அப்பல்லாம் உர்ருன்னு இருப்பான். பாட்டே போட மாட்டான். இப்ப நீ இருக்கும்போது தான் சிரிச்சு சிரிச்சு பேசுறான். லவ்வபிள் சாங்ஸ் தான் நல்ல நல்ல பாட்டா போடுறான்" அப்படின்றாரு. ஸோ நமக்கே ஆச்சரியமா இருக்கு. கதிர் இந்த மாதிரி சிரிக்கிறதும், பயங்கர கேரிங்கா இருக்கிறதும் பார்க்க நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த வெளிப்பாடு அப்படியே கஸ்டமர் சொல்றாரு. அப்ப ராஜி அத என்ஜாய் பண்றாங்க. உடனே இவரு இருந்துட்டு நம்ம கதிர், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் சார் அபாண்டமா பொய் சொல்றீங்கன்னும்போது, "இவன் உண்மையாவே பாட்டெல்லாம் போட மாட்டாம்மா. இப்பதாம்மா ஜாலியா இருக்கான்" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரும் தூங்கிட்டாரு. அப்ப நம்மளோட ராஜி சொல்றாங்க, "ஏய் நைட்டெல்லாம் நீ எப்படி ட்ராவல் பண்ணிட்டு கஷ்டப்பட்ட இல்லையா? வா கொஞ்ச நேரம் வேணா நிறுத்திக்கோ" அப்படின்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி டீயாவது குடிச்சிட்டு போலாமான்னும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தூங்கு" அப்படின்றாரு. "எனக்கு தூக்கம் வருமா நான் தூங்குவேன்" அப்படின்னு ராஜி சொல்லிட்டாங்க. அண்ட் அதோட அடுத்த நாள் காலையில விடிஞ்ச மாரி காமிச்சுட்டாங்க. ஸோ ராஜி அண்ட் கதிர் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ராஜி டென்ஷனா இருக்காங்க. கதிர் கிட்ட கேட்குறாங்க, "உனக்கு டென்ஷனா இல்லையா?" அப்படின்போது, "நம்ம என்ன ஒரு வீட்டையா கொள்ளடிச்சுட்டு வந்தோம்? எதுக்கு டென்ஷன் ஆகணும்? எக்ஸாம் தானே எழுதிட்டு வந்தோம். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் வீட்ல எல்லாத்தையும் சொல்லிக்கலாம்" அப்படின்போது, பாஸ் ஆனா சொல்லிக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அவங்களாவது ஒரு டவுட்ல சொல்றாங்க. பட் கதிர் பயங்கர கான்ஃபிடென்ட்டா, "எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா பாஸ் ஆவ. நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? நீ கண்டிப்பா பாஸ் ஆவ. சரி வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அண்ட் வீட்ல பார்த்தோம் அப்படின்னா, மறுபடியும் பாண்டியன் காலையில எல்லாரும் கூப்பிட்டு வச்சுட்டு, இந்த கல்யாண வேலைய பத்தி பேசணும். இந்த கதிர் பையன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கதிர் கரெக்ட்டா வந்துடுறாரு. வந்ததுமே, "ஏய் இப்பதான்டா உன்ன பத்தி பேசினேன். வந்துட்டியா?" அப்படின்னு பழனி எல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட கதிர் பழனிய பார்த்து, "கல்யாண மாப்பிள்ளை வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா?" அப்படின்றாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது, ஒரு பக்கம் தங்கமயில் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்மளோட கதிர் ராஜ்யம் சரி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாங்க. இனி அடுத்தது ஏதோ இந்த கல்யாண வைப்ல இருக்க போறாங்க போல இருக்குன்ற மாரி தான் இருக்கு. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற என்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.